உங்களை எந்த நபியை நேசிக்க சொல்கிறேன் என்று தெரிகிறதா? மரண தருவாயில் இருக்கும் பொழுது ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ரூஹ் கேட்கிறாங்க, ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கிடத்தில் சொல்லும் பொழுது, நாயகமே, இந்த உலகத்திலே உங்களுக்கு தான் நாயகமே வேதனை குறைவாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே சொன்னார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத் இவ்வளவு வேதனை எல்லாம் தாங்க மாட்டாங்க, என்னுடைய உம்மத்துக்கு ஏதாவது வேதனை இருந்தா எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்களே, அந்த நபியை நான் நேசிக்க சொல்றேன். அக்ஷரிலே உம்மத்தி உம்மத்தி என்று சொல்வார்களே, நப்தீனம், அந்த நபியை நேசிக்க சொல்கிறேன், அந்த நபியை நேசிக்க சொல்கின்றேன். அழுது கொண்டே சொன்னார்களே, அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அனுப்பி விட்டான். நபி அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் தான் சொல்லிவிட்டானே. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடையும் செய்து கொடுத்துறோம்னு சொல்லிட்டானே, அப்ப ஏன் நாயகமே அழுவுறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டு வர சொன்னா. நாயகம் சொன்ன பொழுது, எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன், எப்படி நான் பொருந்தி கொள்வேன், என்னுடைய உம்மத்துல ஒருத்தவங்க நான் நரகத்துக்கு போறதை விரும்பலன்னாங்க. அந்த நபியை நான் நேசிக்க சொல்றேன், அந்த நபியை நேசிக்க சொல்றேன். தாயிப்புல கல்லடிப்பட்டாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க கல்லடிப்பட்ட பொழுதும் கூட இன்னும் நபியின் தாவத்துன் முஸ்தஜாபத்துன், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவா இருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா இருக்கு. அந்த துவாவை சொன்னாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமை நாளிலே ஷஃபாஅத்தல் லிஉம்மத்தி யௌமல் கியாமத்தி, நாளை மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி அதை நான் ஷஃபாஅத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களே, அந்த நபியை நான் நேசிக்க சொல்கிறேன்.